வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய தீபக் from மக்களே சேனல் மிகத்துறை என்னோட ரிவ்யூ மக்கள் சஜஸ்ட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சலார் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சலார் படம் KGF 1 KGF 2 இயக்கி மிகப்பெரிய டைரக்டர் இருக்கக்கூடிய பிரசாந்த் நீல் அவர்களும் பாகுபலி 1 பாகுபலி 2 போன்ற படங்கள்ல நடிச்சு மிச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய பிரபாஸ் அவர்களும் இணைந்த ஒரு படம் தான் சலார். இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு ஹைப் அப்படின்னு கேட்டாலும் KGF 1 KGF 2 தான் காரணம் சொல்லுவேன். ஆனால் பிரசாந்த் நீல் அந்த படத்தை அவ்வளோ ஹைப் கொடுத்து பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டா கொடுத்துட்டாரு. ஸோ அவர் சலார் எடுக்கிறாங்க. ஸோ சலார் KGF ஒரு யூனிவர்ஸா இருக்கும் அப்படின்னு ஒரு புரளியை கலப்பி ஸோ அது ஒரு ஹைப் கிரியேட் ஆகாம இந்த சலார் இவ்வளோ பெரிய ஹைப்பான ஒரு படமா இந்த வருஷத்துல நிக்குது. ஸோ சலார் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா ஸ்ருதி ஹாசன் அவங்கள இருந்து இந்த கதையை ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது அவங்களை கொள்ளும்னு சொல்லிட்டு ஒரு இந்தியா ஃபுல்லா இருக்க பெரிய பெரிய கும்பல்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியாவது இந்தியாவுக்கு அவங்க போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியூர்ல இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்தவங்க அவங்களை கொள்ளுன்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்ல காத்துட்டு இருக்கும்போது நம்ம பிரபாஸ் அவர்கள் ஒரு பிளானை போட்டு அவங்களை தூக்கிட்டு அவரோட இடத்துல வச்சுக்கிறாரு. ஸோ அந்த கும்பல் எதுக்காக இவங்களை துரத்துறாங்க அப்படின்னு பார்த்தா பிரபாசை பிடிக்கிறதுக்காக தான் ஸ்ருதிஹாசனே துரத்துறாங்க. ஏன்னா ஸ்ருதிஹாசன் எங்க இருப்பாங்களோ பிரபாஸ் அங்கதான் இருப்பார் அப்படின்றதுனால அவங்கள துரத்துறாங்க. ஸோ அங்க இருந்து அந்த கதை அப்படியே டிராவல் ஆகிட்டு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற அந்த முயற்சியில போயிட்டு அது கான்சார் அப்படின்ற ஒரு பெரிய பிரதேசத்தை காட்டி அங்க நடக்கிற சில ராஜ்ய விஷயங்கள், அந்த சண்டைகள், உள்ள நடக்கல அந்த போர்கள், அந்த கண்ட்ரியை பத்தின ஒரு விஷயத்தையே டிராஃப்டா போட்டு கொடுத்துட்டு அது என்னதான்டா பிரச்சனை, ஏன்டா இவங்க ஸ்ருதிஹாசனை துரத்துறாங்க, ஏன் பிரபாஸ் இப்படி இவங்களை போய் காப்பாத்துறாங்க, என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு அந்த பிரச்சனையை ஓபன் பண்றதுக்காக வேற ஒரு பிரச்சனையை ஓபன் பண்றது கான்சார் சிட்டியை காட்டி கடைசியில அது என்ன பிரச்சனை அதையும் பாதையில முடிக்கல, இதையும் பாதையில முடிக்கல. ஸோ நாய் கல்வி வச்ச மாதிரி பாதி கதையோட நிறுத்திட்டு ரெண்டாவது பாட்டு நான் கதையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தோம். பாசிட்டிவ் என்று பார்த்தால் வழக்கம் போல அந்த KGF ஸ்டைல்ல இருக்கிற அந்த மேக்கிங் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். அந்த சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், இல்ல ஸ்டண்ட் ஆகட்டும், இல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், முக்கியமா சொன்னா எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பக்காவா ஒரு 2.25 மணி நேரத்துக்கு எந்த லெவலுக்கு ஹாலிவுட் லெவல்ல கொடுக்க முடியுமோ, உயர்தரமா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாமே சூப்பரா கொடுக்கணும். ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லணும். ஆனா வெறும் டெக்னிக்கல் பாசிட்டிவ் வச்சு மட்டுமே இந்த படத்தை ஓட்டிட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அந்த படத்துக்கான கதைக்களம் வேண்டும், ஸ்கிரிப்ட் வேண்டும், ஸ்கிரீன் பிளே வேண்டும். ஸோ இதெல்லாம் ஒரு என்கேஜிங்கா இருந்தா மட்டும்தான், கிரிப்பா இருந்தா மட்டும்தான் அந்த படத்தை 2.25 மணி நேரம் அப்படின்றது நம்மளால உட்காந்து பார்க்க முடியும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு கேட்டா சும்மா பில்டப் கொடுக்குறாங்க, எதுக்கு எடுத்தாலும் பில்டப் கொடுக்குறாங்க. வரவனா ஹீரோ பத்தி பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு கொடுக்குறானுன்னே தெரியல. இதெல்லாம் பரவாயில்ல. இன்னும் ஒரு முக்கியமான சீன்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ்ல சும்மா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பையனை எழுப்பி தம்பி நீ ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தா அதை பாடுப்பாமா, சரி அவன் தான் தமிழ்காயா இருந்தா நல்ல பாட்டு பாடுவான் பார்த்தா அவனும் பில்டப் தான் பாடுறான். ஹீரோக்கு அவன் ஒரு பில்டப் சாங் பாட அவனை இருந்துச்சு 10 பேர் இருந்துச்சு. அப்படியே சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஒன்னா பில்டப் சாங் பாடிட்டு இருக்காங்க. இவங்க பில்டப் சாங் பாட ஹீரோ ஸ்லோ மோஷன்ல வாக் பண்ண அங்க போஸ்ட் கொடுக்க இன்னொரு கண்ணீர் வடிக்குது, எதுக்கு வடிக்குதுன்னே தெரியல. ஸோ இது மாதிரி குழப்பமாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. சரி செகண்ட் ஹாஃப்ல ஏதோ பண்ண போறாங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி கூட தள்ளிட்டாங்க. ஸோ அதனால செகண்ட் ஹாஃப் என்னதான் ரொம்ப லென்த்தியா செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலா ஒரு படமே பார்க்க மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு பெருசு இருந்துச்சு. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஓகே ஸ்டோரிக்குள்ளேயே இருந்தோம்னா அவ்வளவா தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுக்குன்னே தெரியல படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதைக்கு தேவையில்லாத அவ்வளவு சீன்ஸ் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. மொத்தத்துல பில்டப் தான் இந்த படத்தை கெடுத்து விட்டுருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா அவங்க அந்த கான்சார் அப்படின்ற ஒரு உலகத்தை உருவாக்குனது இல்லையா, அதை பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். ஏன்னா இந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஜிக்ன்றது 0% கூட இருக்காது. ஏன்னா அவன் எவனா வேணா வெட்டி கொள்ளலாம், என்ன வேணா பண்ணலாம். அதை முந்தைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயே எங்கேயாவது நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. இவன் எப்படா லாஜிக் இல்லாம இத்தனை பேரை கொண்டான், போலீஸ் பிடிக்காதா, யாருமே அவனை எதுவுமே தட்டி கேட்க மாட்டாங்க, ஹீரோனா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நம்ம லாஜிக் கேட்க ஆரம்பிச்சோம். ஸோ அதனால டைரக்டர் சுதாரிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவை தான் பிரச்சனை பண்ணுவேன். கான்சார்னு தனியா ஒரு பிரதேசம், அதாவது மேப்ல வேர்ல்டு மேப்லேயே இல்லாத ஒரு ஊரை அவர் உருவாக்கி அங்க நான் என்ன வேணா பண்ணுவேன்ல அங்கேயும் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லாஜிக் இல்லாம போட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஜிக் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நீங்க பார்க்காம உங்க மொழியை ஓரமா கட்டி வச்சுட்டு இந்த படத்தை நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான ஃபிலிம், நல்லா யோசிச்சிருக்காங்க கதையெல்லாம் கான்சர் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு கிளான்ஸ் கட்டி என்னென்னமோ பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு 2 பார்ட்டா எடுக்கணும் இந்த படத்தை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் செகண்ட் பார்ட்டோட கதையை இன்ட்ரோவுக்கு அப்புறம் கொண்டு போயிட்டு இது ஒரே படம் முடிச்சுன்னா எப்பாடா முடிச்சானோட கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிம்மதியா வீட்டுக்காக போயிருக்கலாம். பட் இவனுங்க ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து செகண்ட் பார்ட்டுக்கு தள்ளி விட்டாங்க. இப்போ செகண்ட் பார்ட்டை நம்ம போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற
ஐயோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்படி இதுவே போட்டாங்க, இதை நம்பி நம்ம செகண்ட் ஹாஃப் போய் உட்காரலாமா, செகண்ட் பார்ட்ல போய் உட்காரலாமா அப்படின்ற ஒரு டவுட் வருது. இன்னொரு பக்கம் என்னடான்னா நல்ல லீடு கொடுத்து முடிச்சிட்டாங்க, ஐயோ கதையை பாதிலே நிறுத்தி முடிச்சிட்டாங்க, என்ன பிரச்சனையே அடிச்சுக்கிட்டாருன்னே தெரியலையே, இது எங்க ஒரு வழியா அப்போ செகண்ட் பார்ட் பார்த்தே தான்டா ஆகணும், வேற வழி இல்லையா அப்படின்றத நம்ம கட்டாய சூழ்நிலைக்கு செகண்ட் பார்ட் நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட் வந்தாதான் முழு கதை என்னன்றதே நம்ம புரியும். ஓகே, மொத்தத்துல சலார் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு கொடுத்த காசுக்கு கொஞ்சம் ஓகே என்டர்டைன்மெண்டா, இந்த லாஜிக் எல்லாம் பார்க்காம பார்த்தா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கான ஒரு நல்ல ஃபிலிமா இருக்கும். பட் கொஞ்சம் தெலுங்கு வாடம் நிறையவே எடுக்குது பில்டர்ஸ்னால, அது மட்டும் கொஞ்சம் இல்லாம இருந்தா இன்னும் சூப்பரான படமாவே இருந்திருக்கும்னு சொல்லலாம். ஆஸ் யூஸ்வல் நம்ம கேஜிஎஃப் பார்த்தா அதே மாதிரி பிஜிஎம் எல்லாமே இருக்கு. ஸோ அதுதான் படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கு, அந்த டெக்னிக்கல் அந்த மேக்கிங் மட்டும்தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ மொத்தத்துல இந்த படத்தை போய் நீ பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டா, இதே வாரத்தில் பார்த்தீங்கன்னா டங்கின்னு சொல்லிட்டு நம்ம ஷாருக் கான் படம் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வர படங்கள் மாதிரி ரத்தாவோட அடிக்காம வயலன்ஸ்லாம் இல்லாமல் ஸோ ஒரு சாஃப்ட் ஆட்டடான ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வந்து முழுக்க அடிச்சுக்கிட்டு அந்த வந்து ஒரு சிமெண்ட் பூசுற மாதிரி ஒரு இடத்த காமிச்சிக்கிட்டு ரத்தத்தை பூசிக்கிட்டு ஆக்ஷன் ஃபிலிமா எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த படம் வேணுமா இந்த படம் வேணுமாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு இந்த சலார் படத்துக்கு நான் கொடுக்குற ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 out of 2.5 கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீசென்டான ஃபிலிம்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பிரபாஸ் படங்கள்ல அதாவது ஆதி புருஷா ஆகட்டும், ராதேசியம் ஆகட்டும், சாகோ ஆகட்டும், ஸோ அந்த வரிசைகள் இல்லாம இந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு டீசென்டான படமா பிரபாஸ் வந்துருக்கு. ஸோ எல்லாரும் இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தீபக் ஃப்ரம் ஒக்கரை சேனல். என்னோட சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி படம் ஒக்கரை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.